நாம் இன்றைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பொன் தூப பீடம் என்று சொல்லுவார்கள். கோல்டன் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தூப பீடத்தை பற்றி ஒரு பாடத்தை தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் 2 பொருட்கள் இருக்கிறது, 2 ஃபர்னிச்சர்ஸ். ஒன்று பலிபீடம், ரெண்டாவது வெண்கல தொட்டி. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் 3 இருக்கிறது. அது இப்போ நீங்கள் பார்க்குறது பரிசுத்த ஸ்தலம் தான். 3 இருக்கிறது. ஒன்று மெனோரானா பொன் குத்து விளக்கு. 7 கிளைகளுடைய 7 அகல்களுடைய பொன் குத்து விளக்கு, அதற்கு பேர் மெனோரா. அதற்கு பிறகு சமூக தப்பம் வைக்கக்கூடிய மேஜை. மூன்றாவது தூபபீடம், பொன் தூபபீடம். இது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள். அதை தாண்டி இன்னொரு செக்ஷன் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே சிறிய பகுதி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அதிலே காணப்படுவது உடன்படிக்கை பெட்டி. இப்போது மொத்தம் 6 ஃபர்னிச்சர் இருக்குது, 6 பொருள். என் கூட சேர்ந்து பின்னால் சொல்லுங்கள் பார்க்கலாம். பலிபீடம், வெண்கல தொட்டி, மெனோரா, சமூக தப்ப மேஜை, பொன் தூப பீடம், உடன்படிக்கை பெட்டி. இன்றைக்கி காலையில் நான் ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் நான் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது சொல்கிறதுக்கு ஆலையில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. வாயே திறக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கே நான் வாய் திறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வாய் திறக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. நான் சில சமயம் யோசிக்கிறது, ஒருவேளை நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியலையா, இல்லை உண்மையாகவே காது கேட்காதவங்கள தான் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களா? இந்த செவிடும் ஊமையும் சொல்லி ஒரு பள்ளி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? டெஃப் அண்ட் டம் ஸ்கூல். அப்போ அவங்களுக்கு சைகையில் சொன்னால் தான் புரியும், காதே கேட்காதவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஸ்கூலில் கொண்டு வந்து நீ உட்கார வச்சுட்டாங்களாங்கிற மாதிரி இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது எனக்கே பெரிய உற்சாகமாக இருக்கிறது. அப்போ 6 ஃபர்னிச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிறதான ஒரு பீடம், தூப பீடம். அது ஒரு பலிபீடம் தான். ஓகேவா? இப்போது ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ஸ்க்ரீன் தெரியுதில்ல உங்களுக்கு கிளியரா? ஓகே. ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ஆசாரியனுக்கு முன்பாக என்ன காணப்படுகிறது என்று சொன்னால் தூப பீடம் காணப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடங்களின் எண்ணிக்கை மொத்தம் 2. எத்தனை பலிபீடம் இருக்குது? 2 பலிபீடம் இருக்குது. ஒரு பலிபீடம் வெண்கல பலிபீடம், இன்னொரு பலிபீடம் பொன் பலிபீடம். ஒன்று என்னது? வெண்கலம். ரெண்டாவது தூபம் போடுற பலிபீடம் தங்கத்தினாலான பலிபீடம். இப்போ இந்த வெண்கல பலிபீடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஓப்பனாக வெளியிருக்கும், எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கு கூடாரம் கிடையாது, மறைவு கிடையாது, ஓப்பனாக இருக்கக்கூடிய பலிபீடம். அந்த பலிபீடத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பலி செலுத்துவார்கள். அந்த பலிபீடம் எப்பொழுதுமே ரத்தம் தான். உள்ளே இருக்கிற பலிபீடம் அது கூடாரத்திற்குள்ளே இருக்கக்கூடியது, அது தங்கத்தினாலானது. அதில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தூபம் போடுவார்கள். இப்போ இந்த பலி என்று சொல்லும் பொழுதே நமக்கு என்ன புரியணுங்கன்னா, கிறிஸ்து தான் நம்முடைய பலி. நமக்கு பலியானவர் யார்? கிறிஸ்து. சரி, வெளியிருக்கிற பலிபீடத்திற்கு கிறிஸ்து என்ன பொருளாக இருக்கிறார்? உள்ளிருக்கிற பலிபீடத்திற்கு கிறிஸ்து என்ன பொருளாக இருக்கிறார்? வெளியிருக்கிற பலிபீடம் வெண்கலத்திலான பலிபீடம், ரத்தம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அதில் பலி செலுத்துகிறார்கள். இப்போது அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததற்கு அடையாளமாகத்தான் பலிபீடம், பிரகாரத்தில் காணப்படுகிற பலிபீடம். ஓகேவா? அடுத்தது அது வெண்கலத்தினானது. தங்கம் உயர்ந்ததா வெண்கலம் உயர்ந்ததா? தங்கம் தான் உயர்ந்தது. அப்போ வெண்கலம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறார், தன்னையே கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் வெண்கலத்தினுடைய அடையாளமாக காணப்படுகிறது. ஓகேவா? சரி, இப்போ அது ரத்தம், பலி வெளிப்பிரகாரமாக இருக்கிறது, வெளியில் இருக்கிறது. கிறிஸ்து எங்கே மரித்தார் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், பாளையத்திற்கு புறம்பாக நமக்காக பாடுபட்டார் என்று சொல்லி எபிரேயத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இது வெளியில் இருக்கிறது, பாளையத்திற்கு வெளியே மரித்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது, வெண்கல பலிபீடத்தினுடைய அடையாளம். இப்போ இன்னொரு பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு இருக்குது. அது என்ன பலிபீடம்? பொன் பலிபீடம். இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கிறிஸ்து மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார், கிறிஸ்து ராஜா, கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதற்குத்தான் அந்த பலிபீடத்தை எதிலே செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்கத்தினாலான காரியத்தினாலே அந்த பலிபீடத்தை செய்திருக்கிறார்கள். அந்த பலிபீடம் அது ஒரு ஆசாரிய ராஜா என்பதனுடைய அடையாளம். கிறிஸ்து ஆசாரிய ராஜாவாக
நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூபம் போட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். சில வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. என்னப்பா நீ தூபம் போடுற மாதிரி இது இப்படி பேசிகிட்டே இருக்கிற நீயே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதில் முக்கியமாக யார்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் மனைவிமார் கணவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த பொருள் இல்லை, இந்த பொருளை வாங்கணும், இந்த மிக்சியை வாங்கணும், இந்த மிக்சியை வாங்கணும். அவருக்கு என்ன பண்ணுவாங்க? காதில் தூபம் போட்டுகிட்டே இருந்தால் தான் அவருக்கு புரியும். இல்லாட்டி ஆண்களுக்கு என்ன செய்யாது, சில புரியாது. ஏன்னா கொஞ்சம் ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவு தான். ஆகினால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பரிந்து பேசுதல். என்னது? பரிந்து பேசுதல். கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பதனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. சரி, இப்போ நம்ம வந்து வெளியில் இருக்கிற பலிபீடத்தை பார்க்க போகிறோமா? இல்லை. நம்ம எந்த பலிபீடத்தை பார்க்க போகிறோம்? உள்ளே இருக்கிற பலிபீடத்தை பார்க்க போகிறோம். உள்ளே இருக்கிற பலிபீடத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலிபீடத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வெளியிருக்கிற பலிபீடத்திற்கு சர்வாங்க தகன பலி செலுத்தணும், பாவ நிவாரண பலி செலுத்தணும், குற்ற நிவாரண பலி செலுத்தணும். இப்படி பலிகள் இருக்கிறது. காளையை செலுத்தலாம், ஆட்டுக்குட்டியை செலுத்தலாம், வெள்ளாட்டை செலுத்தலாம், செம்மறியாட்டை செலுத்தலாம், புறா குஞ்சுகளை செலுத்தலாம். இதெல்லாம் இதனுடைய ரத்தங்களெல்லாம் அந்த பலிபீடத்தில் செய்யப்படும். அப்போது நீ என்ன செய்தியோ அதற்கு தகுதியாக அதற்குண்டான பலி அங்கே கொண்டு செலுத்துவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பலிபீடத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வருடம் 365 நாளும் ஒரே ஒன்று தான் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விதமான பொருட்களை எடுத்து அது தூபம் போடுவாங்க. அது வந்து அந்த தூபம் போயிட்டே இருக்கும். இப்போ யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34-38 வசனங்கள் படிங்க பார்க்கலாம் யாராவது ஒருவர். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்கு செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. போதும். இப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் எடுக்க சொல்லியிருக்காரு படிங்க. சுத்தமான வெள்ளை போளம், அடுத்தது குங்கிலியம், அடுத்தது அல்பான் பிசின், அடுத்தது சாம்பிராணி. இது என்ன பண்ணணுமா? வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, இவைகளை நீ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் சம நிறையாக எடுத்து, சம நிறையாகன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போது ஒன்று 50 கிராம் எடுத்தீங்கன்னா மற்றதெல்லாம் எவ்வளோ தான் எடுக்கணும்? எல்லாத்தையும் 50 கிராம் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா இடிக்கணும். ஒன்றாக இடித்து அதை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் பரிமள தைலம் ஏற்றி அதை பரிசுத்த தூப வர்க்கமாக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? தூபபீடத்தில், அந்த பலிபீடம் இருக்கல, அந்த பலிபீடத்தில் மேலே தூபபீடத்தில் போட்டுட்டு அதில் வந்து அக்னியை கொண்டு வரணும். அக்னி எங்கேருந்து வரணும்னு சொன்னால் வெளியே பலிபீடத்தில் அக்னி இருக்குல்ல, அந்த அக்னியை கொண்டு வந்தால் நீங்கள் தூபம் போடணும். நீங்களும் அக்னி போடக்கூடாது. ஸோ அது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ பொதுவாக ஒரு சாம்பிராணி போட்டாங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது இல்லை? சொல்லுங்கள், வருதா வரலையா? சாம்பிராணி போடும்பொழுது என்ன வருது? நல்ல ஒரு வாசம் வருது. அதை முகர்றோம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து இந்த 4 பொருளும் போடும் பொழுது அந்த வாசனைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகந்த வாசனைன்னு பேர், ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா. இப்போது திரும்ப இந்த 4 பொருளை படிங்க பார்க்கலாம். சரி, இதில் எத்தனை பேர் இந்த 4 பொருளையும் பார்த்துருக்கீங்க? ஆனால் ஒன்று பார்த்துருப்போம், சாம்பிராணி மட்டும் பார்த்துருப்போம். சாம்பிராணியை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? வாசனைக்காக வீட்டில் போடுறதுக்காக பயன்படுத்துவோம். அப்புறம் திட்டுறதுக்கும் பயன்படுத்துவோம் இல்லை? என்னென்னு திட்டுவாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. திட்டிருக்கீங்களா நீங்கள் யாராவது இருக்கு முன்னால்? இல்லை திட்டு வாங்கியிருக்கீங்களா? இல்லை திட்டு வாங்கினதுனால தெரிஞ்சதா, திட்டுனதுனால தெரிஞ்சுதா? எனக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா? திட்டு வாங்கி திட்டுனதுனால தெரிஞ்சது. முதல்ல திட்டு வாங்கினா தானே தெரியும். என்ன சொல்லுவாங்க? டே என்னடா மட சாம்பிராணியாக இருக்கிற சொல்லுவாங்கல்ல. ஸோ இதில் நமக்கு சாம்பிராணி மட்டும்தான் தெரியும். இப்போது
நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம். வெள்ளைப்போளம்னு கேட்டிருப்போம். வெள்ளைப்போளத்தை மட்டும் நம்ம கேட்டிருப்போம். எப்போ கேட்டிருப்போம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேட்போம் இல்லையா? எப்போ கேட்போம்? எப்படி கேட்போம்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு யார் வந்தது? சாஸ்திரிகள் வந்தார்கள். என்ன கொண்டு வந்தார்கள்? வெள்ளைப்போளம், பொன், தூபவர்க்கம், மூணையும் காணிக்கையாக படைச்சார்கள். என்னைக்காவது வெள்ளைப்போளம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வெள்ளைப்போளம் பார்த்ததில்ல. போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். கிறிஸ்துவும் வெள்ளைப்போளமும் அப்படிங்கிற தலைப்பில் நான் மெசேஜ் கொடுத்தேன். இப்போ கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இவர்கள் காணிக்கையாக கொடுத்தது பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம், மூணையும் காணிக்கையாக கொடுத்தாங்க. இப்போது வெள்ளைப்போளம்னுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் எப்படி கிறிஸ்து பிறந்ததற்கு வெள்ளைப்போளமாக இருக்க முடியுங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்தேன் நான். கிறிஸ்துவுக்கு யார் வெள்ளைப்போளம்? நான் தான் வெள்ளைப்போளம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணேன்? இஸ்ரேலிருந்து வெள்ளைப்போளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பினேன் நான். கிஃப்ட், கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஸோ அடுத்த தடவை வரும்பொழுது பாஸ்டர் எனக்கு ஞாபகப்படுத்துறான்னா உங்களுக்கும் கிஃப்ட் கொண்டு வரேன், வெள்ளைப்போளம் கிஃப்ட். நீங்கள் வந்து வெள்ளைப்போளத்தை பாருங்கள். அட்லீஸ்ட் 2ஆவது நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்தது இன்னொன்று, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ காமிக்க போகிறேன் நான் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேவா? அப்போது நமக்கு இந்த பைபிளை படிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தை படிக்கும்போது சிம்பிளாக படிச்சுட்டு போயிடுறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொன்னார்? சுத்த வெள்ளைப்போளம், குங்கிலியம், அல்பான், பிசின், கந்தவர்க்கம், சாம்பிராணி இவங்களெல்லாம் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல் செய்து இடித்து நீ வந்து தூபபீடத்தில் போட்டு தூபம் போடு அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம என்றைக்குமே இதை நம்ம என்ன செய்கிறதில்ல, ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. இதை எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறதே கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கடைசி நிகழ்வு. பலி செலுத்துகிறான், அதற்கப்புறம் வெண்கல தொட்டியில் தண்ணியில் காலை கழுவுறான், அதற்கப்புறம் மெனோராவை வந்து ஒலிவ எண்ணெய் ஊற்றி மெனோராவை ஏற்றுறாங்க. சமூக தப்பத்தில் மேஜையில் 12 அப்பத்தை வச்சுட்டு ஒவ்வொரு ஓய்வு நாள்லேயும் அந்த அப்பத்தை சாப்பிட்றாங்க. ஓய்வு நாளுக்கு அப்பத்தை மாற்றிடுவாங்க. கடைசியாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தூபம் போடுவாங்க. அந்த தூபம் தான் கடைசி, அதுதான் ஆராதனை. ஓகேவா? இப்போது இல்லை இதில் வந்து கடைசியாக உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போக முடியாது. அது வருஷத்தில் ஒரு முறை தான் ஆசாரியன் உள்ளே போவார். அது வரைக்கும் உள்ளே போகவே முடியாது. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும், யாருமே போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த ஆசாரியன் உள்ளே போய் அவர் ரத்தத்தை அதன் மேலே பூசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை மூடுவதற்காக போகிற நாள். அது 7 பண்டிகைகள் ஒரு பண்டிகை, பாவ நிவாரண நாள் என்று சொல்லப்படுகிற பண்டிகை. சரி, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலிபீடம் பலி செலுத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த லேவியர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ளே வருவார். யார் வருவார்னா, யாரோ ஒரு இஸ்ரவேலில் யாரோ ஒருத்தர் வரும்பொழுதே ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வருவார். அவர் கேட்பார், என்னப்பா இது அப்படின்னா, நான் வந்து சர்வாங்க தகன பலி செலுத்த வந்திருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ சர்வாங்க தகன பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாட்டை கொண்டு வராருல்ல, சொல்லுங்கள், மாட்டை கொண்டு வராருல்ல, யார் மாட்டை அறுக்கணும்? கிடையாது. நம்ம இப்படி தான் நினச்சிட்ருக்கிறோம். 6 லட்சம் புருஷர்கள் 6 லட்சம் மாட்டை கொண்டு வந்து ஆசாரியம் ஒரு அறுத்தானா ஆசாரியம் அவன் முடிஞ்சிருவான். புரியுதா உங்களுக்கு? எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, ஆட்டை கொண்டு வந்தாலும் மாட்டை கொண்டு வந்தாலும் ஆசாரியன் இருக்கிறார், கொண்டு போகிற ஆள் தான் இருக்கணும். ஆசாரியன் என்ன பண்ணுவார்னு சொன்னால் ரத்தத்தை மட்டும்தான் பிடிப்பார். அவருடைய வேலை அறுக்கும் பொழுது பாத்திரத்தை வச்சு ரத்தத்தை பிடிச்சிக்குவார். அதற்கப்புறம் கொண்டு போன ஆள் என்ன பண்ணுவார்னு சொன்னால் அதை உரிப்பார். தோலை உரித்து சந்து சந்தாக வெட்டி துண்டித்து அதையெல்லாம் பலிபீடத்தின் மேல் வைத்து அதை வந்து அந்த அக்னி அதையே சுட்டெரிக்கிறதற்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆசாரியன் ரத்தத்தை பிடிச்சி கொம்புகளில் தடவுறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் ஆசாரியனுக்கு வேலை இல்லையா? அப்போ ஆட்டை கொண்டு போனாலும் மாட்டை கொண்டு போனாலும் புறா கொச்சை கொண்டு போனாலும் அறுக்க வேண்டியது யார்? கொண்டு போகிறவங்க தான் அறுக்கணும். எல்லாத்தையுமே ஆசாரியன் அறுத்தாருன்னா ஆசாரியனுடைய நிலைமை என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10 பேர் 10 மாட்டை கொண்டு வந்துட்டாங்க, அதோட முடிஞ்சாரா அவரு? சொல்லுங்கள், அவ்வளோதான். அவருடைய லைஃப் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகவே ஆகாது. அன்றைக்கி அவர் என்ன பண்ணிடுவார்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் பரலோகம் அவர் டைரெக்டாக கொண்டு போயிடுவாண்டிங்கிறது தான். சரி, இப்போ அது பலி செலுத்துறதுக்கு ஆசாரியனுக்கு ஒன்றும் வேலையும் கிடையாது. அவர் ரத்தத்தை பிடிச்சிக்கிட்டாரு, வேலையை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மாட்டை அறுத்தது அந்த ரத்தத்தினுடைய காரியங்கள் இவரோட கை காலில் பட்டுருச்சுன்னா அதை கழுவுறது, அது ஈஸியான வேலை தான். கையும் காலையும் கழுவுறது கஷ்டமா? கிடையாது, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே வர்றாரு, மெனோராவுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுறது. இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற வேலை கஷ்டமாக ஈஸியா? ரொம்ப ஈஸி. எண்ணெய் ஊற்றுறது தானே இல்லையா? பாட்டில் எண்ணெய் இருக்கும், அதை தூக்கி ஊற்றினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் சமூக தப்பத்துக்கு வேலையே கிடையாது. 12 அப்பம் வெளியே சுட்டு கொண்டு வருவாங்க, அது பாட்டுக்கு வச்சுருவாங்க, அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். ஒரு வாரத்துக்கு இருக்கும்.
ஒரு வாரம் முடிஞ்சது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆசாரிகள் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இந்த ஆசாரியனுக்கு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொன் தூப பீடத்திற்குள்ளே இருக்கிறதா கஷ்டமான வேலை. நீங்கள் கேட்கலாம், இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் வெள்ளைப்பூளம் எவ்வளோ, ஒரு 50 கிராமு, அப்புறம் குங்குலியம் ஒரு 50 கிராம் எடு, அப்புறம் அல்பான் பிசின் ஒரு 50 கிராம் எடு, சாம்பிராணி 50 கிராம் எடு, நல்லா வச்சு இடிச்சு கொண்டே பலிபீடத்தில் போடு. இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த 3 பொருள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் சுத்தமான வெள்ளைப்போளம். கையில் வச்சுருக்கிறது என்னது? சுத்தமான வெள்ளைப்போளம். உங்களுக்கு யாருக்காவது வெள்ளைப்போளம் எங்கேருந்து கிடைக்கிது, எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமா? சத்தமாக சொல்லுங்கள். தெரியாது. அதனால தான் நான் இங்கே நின்றுருக்கேன், உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறது தான் இங்கே வந்திருக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஒரு சின்ன வீடியோ வருது பாருங்கள், வெள்ளைப்போளம் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. Young Living understands the delicate practice of harvesting frankincense. Modern Arabians collect frankincense resin by hand, just as it was done thousands of years ago. The harvester takes a specialized knife and delicately scrapes down a small portion of the frankincense tree's bark. Milky liquid races to the surface, later solidifying into a delicate resin to keep the tree's precious water from escaping. After 10 days, the harvester returns, scrapes off the white resin and cuts the tree a second time. With this cut, the frankincense resin, though still unusable, becomes more aromatic. Each cut produces a more valuable resin with greater quantities of essential oil. When the harvester cuts the tree a third time, the resin comes out a yellow-brown color and is very aromatic. This is the valuable resin harvesters work so hard to cultivate. Harvesters cut the tree up to 7 times during the season, each cut producing more resin than the last. By going directly to the source, Young Living produces the highest quality essential oil in the world. பார்த்தீங்களா நீங்கள், அந்த சீசன் டைமில் போய் அந்த மரத்தை என்ன பண்ணணும்னு சொன்னால் கொத்தி விடணும், செதுக்கி விட்டணும். ஒரு வருஷத்துக்கு 7 முறை தான் அந்த மரத்தை செதுக்க முடியும். அந்த டைமில் தான் என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா, செதுக்கி விட்டதுக்கு பிறகு நீங்கள் பேசாமல் விட்டுறணும். 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெள்ளையாக வெளியே வரும் பாருங்க, அதுதான் வெள்ளைப்பழம், மரத்திலிருந்து கிடைக்கிறது. இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வரது கிடையாது. ஒவ்வொரு மரத்தையும் போய் தனிப்பட்ட விதத்தில் அந்த மரத்தினுடைய சீசன் பார்த்து அந்த மரம் விளைஞ்ச மரத்தினுடைய அந்த பட்டை எந்த இடத்துல கொத்துனா வருங்கிறதையும் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா சொன்னால் கையில் செதுக்கி அதற்கப்புறம் தான் எடுக்க முடியும். இதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கிடையவே கிடையாது. மாற்று வழி இல்லவே இல்லை. இதுதான் ஒரே வழி வெள்ளைப்போளம் எடுப்பதற்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கஷ்டமா ஈஸியா? இல்லை, இப்போ கஷ்டமா அப்படி கேட்கக்கூடாது, நான் கேட்கணும், கஷ்டமா ரொம்ப கஷ்டமா? ஆமாம், ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான். இது வெள்ளைப்போளம். ஓகேவா? வெள்ளைப்போளம் எடுக்கிற இன்னொரு முறையும் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனம் இருக்குல்ல, பாலைவனத்தில் எங்கேயாவது ஒரு மரம் இருக்கும். இந்த மரம் வெள்ளைப்போளம் இருக்கிற மரம் பாலைவனத்தில் எங்கேயாவது ஒரு மரம் தேடி கண்டுபிடிச்சு போய் அந்த மரத்தில் என்ன பண்ணணும், வெள்ளைப்போளத்தை எடுக்கணும். நம்ம ஊர் மாதிரி ஏதோ மொத்த மரங்கள் இருக்கும் போய் பார்த்துடலாம் அப்படி கிடையாது. பாலைவனத்தில் எங்காவது இருக்கிற ஒரு மரம் தான். பார்த்தீங்களா, இன்னைக்கு பார்க்குறதுல சித்தி மரம், இதெல்லாம் அக்கேஷியா விட்டு இந்த மரங்களுக்குள்ள ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் தான் வெள்ளைப்போளம் கொடுக்கக்கூடிய மரம். வெள்ளைப்பழம் எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது என்னது? குங்கிலியம். என்னைக்காவது இந்த மாதிரி வார்த்தையில் கேட்டுருக்கீங்களா நீங்கள்? நம்ம சும்மா படிச்சிருப்போம், ஆனாலும் இந்த மறந்துருப்போம். இப்படி உள்ள ஒரு வார்த்தை இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. குங்கிலியம்னா ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு?
நீங்கள் என்ன நினச்சாலும் ஐடியா வராது. நீங்கள் தலைகீழ நின்னாலும் என்ன செய்யாது, உங்களால் யோசிக்க முடியாத ஐடியா வரவே வராது. குங்கிலியம்னா என்னன்னு சொல்லிட்டு. குங்கிலியம் என்பது என்ன, அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற படிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். இது செங்கடல்ல இருக்கிற ஒரு விதமான நத்தை இருக்குல்ல, அந்த நத்தையை பிடிச்சி அந்த நத்தையில் இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களெல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த ஓடு தான் என்ன பொருள் பண்ண குங்கிலியம். Before beginning the preparation of incense that includes onycha, the onycha must first be soaked in clean water so that any biological remnants of mollusks that may be present can swell and whiten, making it possible to remove them mechanically. The word onycha in the Greek translation of the Septuagint corresponds to the Hebrew word sheshile. According to biblical scholars, this term most likely refers to the operculum of a mollusk, a hard, disc-like plate that closes the shell. When ground, this substance was used as one of the ingredients in the sacred incense of the tabernacle. The use of onycha as a component of incense has a history spanning several millennia, dating back to approximately the 6th or 5th century BCE. In the Old Testament book of Exodus 30:34, the Lord Yahweh instructs Moses on how and from what to make the incense intended for burning in the tabernacle, through the smoke of which the Lord would communicate with him. This is followed by a rather long and meticulous mechanical process of cleaning the mollusk, opercula from biological residues, algae, sand, and other extraneous materials. After thoroughly cleaning the raw onycha, rinse it well under running water. Then transfer it into a container of appropriate size and completely submerge it in vinegar. இதுதாங்க குங்கிலியம். Let it soak for approximately 2 to 3 weeks. இது பார்க்க வரைக்கும் யோசிக்க முடிஞ்சதா? குங்கிலியம் இதுதாங்கிறத நம்மளால் யோசிக்க முடிஞ்சதா? முடியவே முடியாது. இப்போது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த நத்தை எந்த கடலில் மட்டும் அனுமதிச்சிருக்காரு சொன்னால் செங்கடலில் மட்டும் அனுமதிச்சிருக்கிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து வரும் பொழுது ஆண்டவர் இந்த குங்கிலியத்தை ஆண்டவர் தயார் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருக்கிறார். கடல் ரெண்டாக பிளந்துருச்சு. நீங்கள் நினைக்க முடியாது கடல் ரெண்டாக பிளந்தானே ஜாலியாக நடந்துட்டான்னு சொல்லி. ஜாலியாக நடக்கலை. கடல் ரெண்டாக பிளந்ததுக்கப்புறம் குங்கிலியம் எடுத்திருக்கான். அவன் என்ன எடுத்திருக்கான்? குங்கிலியம் எடுக்காமல் விட்டுருந்தானா வாழ்நாளெல்லாம் அவனால் என்ன செஞ்சுருக்க முடியாதுன்னா பலி தூபம் போட்டிருக்கவே முடியாது. கர்த்தர் எப்படி டீச் பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா அழகா. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? செங்கடலை கடந்துட்டாங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கடலை எல்லாம் தளர்ந்து உன்னை நடந்து போக பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஐயா நீங்கள் நினைக்கக்கூடாது அவன் சும்மா நடந்து வந்துட்டான்னு சொல்லி. நடந்து போகும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு வேலை தான் கொடுத்தார். நடந்து போகும்பொழுது என்ன செஞ்சார்? அவனுக்கு ஆண்டவர் வேலை தான் கொடுத்தார். கீழே குனிஞ்சு எல்லா குங்கிலையும் பொறுக்கிக்கோ, அது வரைக்கும் என்ன பண்ணுறேன், பார்வோனுடைய சேனை உள்ளே விடாமல் தடுக்கிறேன். குங்கிலியம் எடுக்காமல் போனான்னா அவனை பலி செலுத்த முடியாது. அவ்வளோதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? குங்கிலியம். அப்போ இது கஷ்டமா, இது ரொம்ப கஷ்டமா? ஆமாம், அது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெள்ளைப்போளம் ரொம்ப கஷ்டம், குங்கிலியம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மூணாவது என்னது? அல்பான் பிசின். இது பாருங்க, அல்பான் பிசின் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. அல்பான் பிசின்ங்கிறது என்னன்னு படிங்க பார்க்கலாம். நெரியாசிப்பார் செடி. சொல்லு, படிங்க. லிக்விடாம்பர் ஓரியன்டலிஸ்ங்கிறது பொட்டானிக்கல் நேம் ஆஃப் த ட்ரீ. அடுத்தது, இங்க யாராவது பாட்டனி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? பாட்டனி ஸ்டூடெண்ட் யாரும் இல்லையா? நம்ம நெல்லுன்னு சொல்கிறோமில்ல, நம்ம நெல்லுங்கிறோம், பேடின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாட்டனிக்கல் நேம் இருக்குது. ஒரைசா சட்டைவா லின் அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம். கேட்குறதுக்கே பயமாக இருக்குல்ல, இதுக்கப்புறமா அதை கேட்கணுமான்னு சொல்லி. ஸோ பாட்டனி ஹேஸ் காட் தேர் ஓன் நேம். அதுதான் அங்கே போட்டிருக்கேன். படிங்க. பட்டையிலிருந்து ஸ்ட்ரோக்ஸ் அழைக்கப்படுகிறது. இதுதான் அல்பான் பிசின். அல்பான் பிசின் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க நீங்க. A single pop from this tree releases something ancient and powerful. This comes from the balsam fir, found across Canada and parts of the US.
Under its bark are small resin bubbles, and when they pop, they release Canada balsam, a thick golden resin. For centuries, it's been used to treat infections, make perfumed products, and even start fires in seconds. Sticky, simple, and surprisingly powerful. Which is why இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இது வேற ஒரு மரம். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையும் பொழுது அங்கங்கே மொட்டு மொட்டாக அது விளைஞ்சதுக்கப்புறம் வரும். அந்த மொட்டை இப்படி அமுக்குனீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு வரும். அப்போ அவ்வளோ வேணும்னு சொன்னால் எத்தனை மரத்தில் எத்தனை மொட்டை அமுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? இல்லை புரியுதா புரியலையா? இப்போது வெள்ளை போலத்துக்கு போய் மரத்தை கொத்தி விட்டுட்டு பேசாமல் அமைதியாக விட்டால் அதுவாக வெளியே வந்தால் தான் வெள்ளை போலம். நீங்கள் உருவாக்க முடியாது. அடுத்தது செங்கடலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த நத்தையை பிடிச்சி அந்த நத்தையை சுத்தமாக க்ளீன் பண்ணி, இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு நத்தை நான் கோஷர், சாப்பிடக்கூடாது. நத்தை என்னது? நான் கோஷர். நான் கோஷரை ஆண்டவர் எப்படி கோஷராக மாற்றி உள்ளே கொண்டு வராருன்னு பாருங்க நீங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நத்தை, இறால், நண்டு, லாப்ஸ்டரு இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவரால் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் விலக்கப்பட்ட உணவு வகைகள். அப்போ இந்த ஷெல்லெல்லாம் இருக்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஷெல்லை வந்து ஆண்டவர் எங்கே கொண்டு வரணும்? தூபபீடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து போடுறார். எவ்வளோ அற்புதமான விஷயம் என்பதை யோசிச்சு பாருங்க. அப்போ அதை க்ளீன் பண்ணி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. 2வது பொருள். 3வது அல்பான் பிசின் பார்த்தீங்க, ஒரு மரத்தை போய் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி அதிலிருந்து வந்து ட்ராப்பாக வர்றது தான் என்னது? அல்பான் பிசின். அப்போ சாம்பிராணி நமக்கு தெரியும். இப்போது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சாம்பிராணி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 4 எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் தூபம் போடணும். படிங்க பார்க்கலாம், ஸ்க்ரீனில் தெரியறத. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஓகே, நீங்களே படிச்சிட்டீங்க, அதனால் இதுக்கு நான் விளக்கம் தேவையில்லை இந்த ஸ்க்ரீனுக்கு. இப்போது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இது வந்து இந்த தூபம் போடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகை பொருள் படும். ஒன்று ஆராதனை, இன்னொன்று நாம் ஏறெடுக்கிறதான அந்த விண்ணப்ப ஜபம். ஒன்று இன்டர்செசரி ப்ரேயர், இன்னொன்று என்னது? கைகளை உயர்த்தி ஆராதிக்கிற ஆராதனை. அதற்கு அடையாளம் தான் இது. இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 141ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில். எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன்லேயே இருக்குது, படிங்க. என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது, என் விண்ணப்பம் முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. இப்போ இந்த தூபம் இருக்குல்ல, இந்த தூபத்துக்கு பேர் என்ன சொல்லிக்கணும்? ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா. உள்ளே இருக்கும் பொழுது ஒரு வகையான மனத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதிலுமே அப்படி இழுத்தா அந்த இருக்கிற அந்த ஸ்மெல்லு ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் அது. ஓகேவா? அதற்கு பேர் சுகந்த வாசனை என்று சொல்லுகிறார்கள். ஸ்வீட் ஸ்மெல்லிங், சுகந்த வாசனை அப்படின்னு சொல்லி. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சென்னை இருக்குது, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், அவன் அந்த டிஃப்யூசர் ஒன்று வச்சுட்டு எங்கேருந்து தான் அந்த சென்ட்டை போட்டு வச்சிருப்பான்னு உள்ளே போனதுமே நமக்கே அப்படி இழுத்த எப்படி இருக்கும் ஸ்மெல்லு? அப்போ அந்த ஸ்மெல்லுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மெல் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஸ்மெல்லு பண்ணுறதுக்கு தான் எதை கொடுத்துருக்காரு? இந்த நாசி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஓகேவா? இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பலியை பாருங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20, 21 வசனத்தை வாசியுங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ
பலியிட்டான். பலியிடும் பொழுது என்ன நடந்தது? சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்ததனால நடைபெற்ற சம்பவம் என்ன? ஆ ஆ ஆ ஆ எப்ப செஞ்சாரு? எப்ப சொன்னார்? இத சுகந்த வாசனையை முகர்ந்ததனால ஆண்டவர் செய்தார். சுகந்த வாசனை முகர்ந்ததனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சபிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அவருக்கு போன சுகந்த வாசனை தான். ஆமென். சரி, இப்போ இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள் படிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கேட்பேன். ஆ ஆ ஆ ஆ எதன் நிமித்தம்? சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். இப்பெல்லாம் நமக்கு வந்து சுகந்த வாசனை கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்காவது சென்ட் வாங்க வேண்டியிருக்குது இல்லையா? பர்ஃப்யூம் அடித்தாதான் சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இன்னைக்கு வந்து நிற்கிறோம். இப்போ கர்த்தர் எதை விரும்புகிறார்னு சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் சுகந்த வாசனை மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி ஆதியாகம புஸ்தகத்திலையும் பார்த்தோம், எசேக்கியேலையும் பார்த்தோம். கர்த்தர் எதன் மேல் பிரியமாக இருக்கிறார்? சுகந்த வாசனை போச்சுன்னு சொன்னால் அவர் மனமே மாறிடுது. சபிக்க மாட்டேங்கிறார். சுகந்த வாசனை நிமித்தமாக உங்கள் மேல் என்ன பண்ணுவேன்? பிரியமாக இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தேவை என்னது? சுகந்த வாசனை. சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேவை என்னது? சுகந்த வாசனை. இப்போ நடந்தது என்னன்னு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ எரேமியா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. இங்க படுங்க ஸ்கிரீன்ல. சேபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறதான ஓமன் தேசம் இருக்குல்ல, ஓமன் மஸ்கட், அதுதான் சேபா. சேபாவிலிருந்து ஆ ஆ ஆ ஆ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நல்ல சூப்பரான பர்ஃப்யூம் அடிச்சுட்டு ஒரு 15,000 ரூபாய் விலை கொடுத்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ காஸ்ட்லி? 15,000 ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ மளிகை சாமானை வாங்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம யாரோ ஒருத்தர் பெரிய ஆளை சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனால் அங்கே போய் பார்க்கும் பொழுது என்ன இவ்வளோ பேட் ஸ்மெல் வருதுன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்னடா 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், அடிச்சுட்டு இந்த பெரிய ஆளை பார்க்கலான்னு வந்தோம், அவர் என்ன உள்ளே நுழைஞ்சதுமே கிட்ட வராத ஸ்மெல்லு பேடாக இருக்குது வெளியே போன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன வேதனைப்படும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒருத்தர் வேதனைப்படுங்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறார் இன்னொருத்தர், அப்புறம் வேறு யாருக்கு என்ன பண்ணும்? எப்படி ஏன்டா நம்ம 15,000 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு இவங்களுக்கு என்னது அழுகையே வந்துடும். இவங்க அழுதுருவாங்க. இதனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கடைசியில் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுதுருவாங்க அவங்க. அப்போ எவ்வளோ வேதனை யோசிச்சு பாருங்க. இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமோஸ் 5:21 என்ன சொல்கிறாரு? வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளை போலத்தை எடுத்து, குங்குலியத்தை எடுத்து, அல்பான் பிசினை கண்டுபிடிச்சு, சாம்பிராணியை கண்டுபிடிச்சு, ஒன்றா இடித்து அதற்கு பிறகு அதற்கு பரிமள தைலம் ஏற்றி அதை பலி செலுத்தி அந்த தூபம் போடும் பொழுது ஐயோ ஆண்டவர் கெட்ட வாசனை வருதுன்னு சொன்னார்னா இவனுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். எனக்கு விருப்பம் இல்லைனார். ஏன் சொன்னார் ஆண்டவர் அப்படி? உண்மையாகவே அது வந்து கெட்ட வாசனத்தை கொடுத்ததா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா,
ஆண்டவர் வந்து நீங்கள் இந்த கஷ்டப்பட்டு எடுத்து போடுற அந்த தூபம் இருக்குல்ல, அதில் பிரியமா இல்லை, உங்கள் வாழ்க்கையின் மேலே தான் பிரியமா இருக்கிறாரா. சிலர் நினைக்கிறாங்க, நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவர் பிரியப்பார். எந்த மனுஷன் ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவர் பிரியப்படுவார் தெரியுமா? நல்ல செயல்களை செய்து உண்மையுள்ள மனிதன் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரத்தில் தான் ஆண்டவர் பிரியமா இருப்பார். சிலர் நினைக்கிறாங்க ஆராதிச்சுட்டு ஆண்டவர் பிரியமா இருப்பாரு. ஆராதிக்கிறது ஈஸிங்க. இப்போ வந்து இப்போ கீபோர்டை போட்டோ இல்லாவிட்டால் ஒரு மைக் செட்டை வச்சு 4 பேர்த்த கூட்டி ஆலேலூயா ஆலேலூயான்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் பாருங்க ஆராதிக்கிறதுக்கு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் ஆராதிக்கிறது கஷ்டப்பட்டிருக்காங்களா கஷ்டப்படலையா? அந்த தூபம் போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உண்மையை வச்சு பாருங்கள். நம்ம 4 சவுத்தில் உட்காந்து ஒரு 4 வீடியோ பார்த்துட்டோம். நாளைக்கு உங்களை போய் பாலைவனத்தில் விட்டு இதில் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பாலைவனத்தில் இறக்கி விட்டதுமே சுருண்டுருவீங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இஸ்ரேல் கூட்டிகிட்டு போகிறோம்ல, ஜோர்டன் போய் ஃபஸ்ட் நாள் இறங்குவோம். ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம். என்னன்னு கேட்குறீங்க? அதெல்லாம் கேட்டால் மக்களுக்கு பார்த்து இன்னும் எங்கே பார்க்க போகிறோம்? நாங்கள் போய் மோசே வந்து கானான் தேசத்தை பார்த்த இடத்த பார்க்க போகிறோம், லேப மலைக்கு போக போகிறோம். அதற்கப்புறம் எங்கே இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்கினாங்களோ அங்கே பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் பிழையாம் எங்கேருந்து சபிச்சாருனோ அந்த ரோட்லாம் போக போகிறோம். ராஜவீதியின் வழியாக இஸ்ரேல் மக்கள் போனால் அந்த வீதி வழியாக நாங்களும் போக போகிறோம். அட்டே அப்போ ஆனந்த சந்தோஷத்தில் இருப்பாங்க. நல்லது. அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு இஸ்ரேலுக்கு போவோம். அடாடாடாடாடா நம்ம இஸ்ரேலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய பூமியில் கால் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இஸ்ரேலுக்கு போகும்போது டீச் பண்ணிகிட்டே போவோமா, அந்த காத் கோத்திரத்தினுடைய தேசம் வழியாக தான் உள்ளே போவோம். நாங்கள் ரூபன் கோத்திரத்தில் இறங்கி கால் வச்சு காத்து கொடுத்த தேசத்தின் வழியாக நாங்கள் உள்ளே போகும் பொழுது மக்களுக்கு சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இங்கே போய் எதை கிராஸ் பண்ண போகிறோம், யோர்தான் நதியை கிராஸ் பண்ண போகிறோம், யோர்தான் நதியை கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ யோர்தான் நதி வரும் பொழுது ரைட்லையும் லெஃப்டையும் பாருங்க, இப்போ நான் யோர்தான் நதியை கிராஸ் பண்ணிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னேன், பஸ்ஸே அதிர்ந்துரு கைதட்டி. இதே ஒரு பஸ் மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ போகாமையே நீங்கள் இப்படி கைதட்டினீங்கன்னா போனீங்கன்னா நீங்கள் பஸ்ஸை விட்டே குதிச்சிருவீங்க. யோர்தான் நதிக்குள்ளேயே குதிச்சிருவீங்க நீங்கள். ஆனால் குதிக்க முடியாது, எல்லாம் சீல்டாங்க கம்ப்ளீட்டாக, பஸ் எட்டி கூட பார்க்க முடியாது. சரி, இஸ்ரேலுக்கு போகிறோம், கலிலேயா கடலுக்கு போகிறோம், எல்லா மலைகளுக்கு, தாபோர் மலைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் அந்த கர்மேல் மலைக்கு போகிறோம், பெத்லகேம் போகிறோம், எருசலேம் போகிறோம், எல்லாம் பார்த்து முடிச்சிடுவோம். பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக அப்போ அடுத்தது எங்கே முடியும், எல்லாம் இஸ்ரேல் தேசம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எகிப்துக்கு போக போகிறோம். எகிப்துக்கு என்ன, எகிப்தில் போய் எகிப்துக்கு மக்கள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எகிப்துக்கு போனால் நீங்கள் என்ன எகிப்து எதுக்காக போகிறீங்கன்னு கேட்டால் பிரமிடுகளை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது சுடுகாடு தெரியுமான்னு கேட்பேன் நான். பிரமிடு சுடுகாடு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சுடுகாடு தான் அது. அப்படியா அப்படிம்பாங்க. என்னமோ இவங்களுக்கு தெரியாத மாதிரி, அவங்களுக்கு புரியாதானா. அது பிரமிடுகள் உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நல்லதான், பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல நான். ஆனால் இங்கிருந்த உற்சாகமெல்லாம் அந்த எகிப்துக்கு போகிற வழி வருது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார வச்ச உடனேயே எல்லாத்துக்கும் காற்றை பிடிங்கி விட்ட மாதிரி ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் 13 மணி நேரம் ஒரே மலையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த மலை வழியாகவே போகணும், ஃபுல்லாக பாலைவனம். பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின உடனே அப்படியே சூடு, பயங்கரமான சூடு, அவ்வளோ கடுமையான பாலைவனம். அந்த பாலைவனம் மக்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எகிப்திற்கு, அதாவது இஸ்ரேலிருந்து எகிப்து கூட்டிகிட்டு போகிற அந்த இதில் தான் வந்து நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வச்சுருக்கணும். மற்ற நாள்லாம் அவங்களே சந்தோஷமாக இருப்பாங்க, எங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எங்களை வச்சுருப்பாங்க. நாங்கள் வரட்டும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூஞ்சி தொங்கி சுருங்கி. அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவங்க இங்கே தான் முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுத்தாவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது, உங்களை பிடிச்சிக்க போகுது, கவனமாக இருங்கம்மா. நான் அந்த மர்மரிங் ஸ்பிரிட் எங்கே சுற்றிட்டு இருக்கு, இன்னும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்களேன். நீங்கள் மக்கள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒருன்னு உட்காந்துருப்பான் உள்ளுக்குள்ளே. அவ்வளோ நாள் போட்ட பாட்டு, அல்லேலூயா, ஜெபம், ஸ்தோத்திரம், அதெல்லாம் வந்து இது போட்டில் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் என்ன ஆட்டே அப்பா. ஹாவா நகில ஹாவான்னு ஒரு பாட்டு ஹீப்ரூவில் பாட்டு போடுவான், அவனே டான்ஸ் கற்றுக் கொடுப்பான் எல்லாத்துக்கும். இந்த டான்ஸ் இருக்காது, எல்லாமே கப்சாடாக முடிஞ்சு போயிடும். காரணம் என்ன, அந்த பாலைவனம் அதுதான் ரொம்ப கடுமையான இடம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கடுமையான பாலைவனத்தில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளைப்புலத்தை கொண்டு வந்து, அந்த கடுமையான பாலைவனத்தில் அல்பான் பிசனை கொண்டு வந்து
செங்கடலில் போய் பிடிச்சி அந்த நத்தையை கொண்டு வந்து சாம்பிராணி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டு ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுவார்னு பார்த்தா அந்த தூபம் போனதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல, ஐயோ அப்பா கெட்ட வாசனை வருது, ஆளை விடு, கிட்ட அந்த பக்கம் தள்ளி போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீ தூபம் போட வர்றில்ல, தூபம் போட வருகிற நீ உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூபம் போடு. நான் உன்னில் தான் பிரியமா இருக்கிறேனே தவிர உன்னுடைய தூபத்தில் பிரியமா இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். வாழ்வது அல்லேலியா சொல்லுவது எது ஈஸி? அல்லேலியா சொல்றது ஈஸி, அல்லேலியா சொல்றது ஈஸி, வாழ்றது கஷ்டம். அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நீ அல்லேலியாவே சொல்ல வேண்டாம், உன்னோட அல்லேலியா நீயே வச்சுக்கோ, வாழ்ந்து காண்பி போதுன்ட்டார் ஆண்டவர். நீ என்ன பண்ண? வாழ்ந்து காண்பி. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா, யார் ஒருவர் அதிகமான கிரயம் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரோ அவர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். சாதாரண வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ முடியாது. அதாவது வந்து எதெல்லாம் ஈஸின்னு சொல்கிறேங்க கவனிங்களேன். வருஷத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் சர்ச்சுக்கு வர்றது ஈஸி, வந்துடலாம். கஷ்டப்பட்டு எங்கேயாவது அடித்து பிடிச்சி வந்துடலாம். ஜெபம் பண்ணுறது 10 நிமிஷமா, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, ஓகே பண்ணிடலாம். இதில் என்ன இருக்கிறது? மனதை எங்கேயாவது வச்சுக்க வேண்டியதான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம டெல்லியில் இருப்போம், அப்புறம் ஆக்ராவில் இருப்போம், அதுக்கப்புறம் பஞ்சாபில் இருப்போம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருப்போம், அதற்கப்புறம் சாம்பார் பாத்திரத்தில் இருக்கும். எல்லாத்துலேயும் இருந்துட்டு ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் முடிச்சிடலாம். 1 மணி நேரம் ஜெபத்தில் நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வரோம் தெரியுமில்ல உங்களுக்கு? ஏன்னா நீங்களாம் போகாத ஆள் மாதிரி உட்காந்துருக்கீங்க. எல்லாருமே போகிற ஆளுக்குதாயா. நானே ஜெபம் பண்ணும் பொழுது பல முறை இஸ்ரேல் போயிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னமோ எங்கேயுமே போகாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியும் போயிட்டு வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதா அதுவும் பண்ணிடலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சபைகள்லாம் வச்சுருக்கிறாங்க, நீ வந்து நகை போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அதுக்கும் ரெடி ஆள் 10 பேர் இருக்காங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஈஸி, எல்லாமே ஈஸிங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனா என்னைக்கு நம்ம மனம் திரும்பினதுக்கப்புறம் ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அது ஈஸியாக கஷ்டமா? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் உண்மையை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கீங்க? உண்மையை சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதாவது சர்ச்சுக்கு வர்றவங்கள பாராட்டுறோம், ஜெபம் பண்ணுறவங்கள பாராட்டுறோம், தவறாமல் வர்றவங்கள சொல்கிறோம். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்தவம் என்பது வாழ்ந்து காட்டுவது. ஆராதனை முக்கியமா? முக்கியம். ஆராதனை யார் பண்ணணும்? உண்மையாக இருக்கிறவன் ஆராதனை பண்ணணும். அவனுடைய ஆராதனை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததை ஆண்டவர் ஒரே செகண்டில் சொல்லிட்டார். உன்னுடைய பண்டிகையில் எனக்கு விருப்பம் இல்லை, உன்னுடைய தூபத்தில் எனக்கு பிரியம் இல்லை, உன்னுடைய சுகந்த வாசனை பலி எனக்கு கொண்டு வராத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரா? சொன்னாரா? சொல்லலையா? சொல்லிட்டார். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவனவே சொல்லிட்டாரு. எந்த கஷ்டமே படாமல் ஒரு 100 அல்லேலியா போடுறமே, இதை ஆண்டவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவனையே, தம்பி அந்த பக்கம் போப்பா, எனக்கு நாற்றம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எந்த கஷ்டமும் கிடையாது. இங்கே எல்லாமே செட்டப் பண்ணியிருக்குது. ஏர் கண்டிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கீபோர்டு இருக்குது, அட்டகாசமான ஆடியோ சிஸ்டம் இருக்குது, சேர்ஸ் இருக்குது, மேட் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்தால் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணும்போது அல்லேலியா சொல்கிறது கஷ்டமாக ஈஸியா? ரொம்ப ஈஸி. அப்போது அந்த கஷ்டத்தையே ஆண்டவர் வேண்டான்னார்னா இந்த ஈஸியை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நம்ம இப்போ யோசிச்சு பார்க்கணும், இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதை ஆண்டவர் ஏற்றிருக்காரா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறத இப்போ பெரிய கேள்வியே. இப்போ ஆண்டவர் அங்கீகரித்தாரா? ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லையா? ஆகினால வாழ்க்கை முக்கியம். அதற்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க, அதற்கப்புறம் நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. இன்றைக்கி மக்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேஷனாக ஆராதனைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதற்கு பல வகையான உபாய தந்திரங்களை தேடி அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னமோ போயிடுச்சு. நீ அதெல்லாம் பேசணுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும். ஓகேவா? இந்த வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்கள். ஏசாயா 1 13 முதல் 19. எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா பைபிளை?
ஸ்டார்ட் பண்ணுமா? 1 2 3 ஸ்டார்ட். யாருடைய வாய் சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? 13 வசனம் சொல்லிருச்சு இல்லையா? 13லேருந்து 19 வரைக்கும் என்ன சொன்னார்? உங்களுடைய காணிக்கைகளை வேண்டாம், உன்னுடைய தூபமும் எனக்கு வேண்டாம், எல்லாமே வேண்டாம், முதல்ல மனம் திரும்பி செவி கொடு, அப்போது நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார். அப்போது இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க நல்லா கவனிங்க. நானும் பாஸ்டரும் இங்கே இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் உங்கள் முகத்தை தான் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் இந்த பவ்யமாக வச்சுட்டு ஒரு அல்லையா சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்க, டாடாடாடாடா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த கண்டுபிடிப்பு யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், பாஸ்டரும் மனிதன் தான், நானும் யார் தான்? மனிதன் தான். உங்கள் கைத்தட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு உற்சாகமாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே என்ன நினைக்கிறீங்க யாருக்கு தெரியும்? ஏன் தான் இவனை கூப்பிட்டு வந்தாங்களாங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இல்லையா? முதல்ல வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, வண்டி ஓடிச்சு, கடைசியில் இப்போ நான் சொன்ன அல்லேலியா வீணாயிருச்சோ இல்லையோ, நான் போட்ட ஆராதனை வீணாயிருச்சா, நான் பாடின பாட்டு வீணாயிருச்சா, இத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறவர் யார்? கர்த்தர். அதாவது ஆண்டவருக்கு எதுவுமே அந்தரங்கம் கிடையாது. ஆண்டவருக்கு ஒளிவு மறைவில்லை, இருளும் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. ஆகினால வெளிப்பிரகாரமாக செய்கிற எந்த வேலையும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாய்மாலமாக ஒரு நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நடிப்பை விட்டுருங்க. இன்றைக்கே விட்டுறணும் நடிப்பை. இந்த நடிப்பெல்லாம் ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் வேணால் உங்களை பாராட்டலாம், பரவாயில்ல, உற்சாகமாக கைதட்டுறாரு, சத்தமாக கைதட்டுறாரு, வேகமாக கைதட்டுறாரு, குதிச்சு கைதட்டுறாரு, ஓடி ஓடி கைதட்டுறாரு, இதெல்லாம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இது ஆண்டவர் சொல்லுவாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு நல்ல பேர் யார்ட்டிருந்து வரணும்? பாஸ்டர்கிட்டருந்து வரணுமா? ஆண்டவர்கிட்டருந்து வரணுமா? ஆண்டவர்கிட்டருந்து வரணும். எத்தனையோ பேர் நாங்கள் நல்லவன்னு சொன்னோம். ஆதி காலத்தில் 35 வருஷம் ஊழியம் செய்கிறேன். நான் பார்த்துட்டு இருந்து எத்தனையோ பேர் நான் நினச்சேன் நல்லவன்னு நினச்சேன். பார்த்தா அவன் தான் குழியை பறிச்சது. வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. ஒருத்தர் சொன்னேன், ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் அவர் கூடவே இருந்து குழி பறிச்சிட்டார் அப்படின்னார். நான் சொன்னேன், கூட இருக்கிறோம் தான் குழி பறிக்க முடியும், 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறிக்க முடியாது. குழி பறிக்கிறதுக்கு எங்கே தான் இருக்கணும்? தூரத்தில் இருக்கும் பறிக்க முடியுமா? பறிக்கவே முடியாது. அதனால அது நடக்கும். அதனால கவலைப்படாதீங்க, விட்டுட்டு போங்கண்ணே. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு நான். அதனால நாங்கள் யாரெல்லாம் நல்லவன்னு நினச்சோமோ அவன் தான் கடைசியில் வினையாக முடிஞ்சுது. ஆனால் என்ன காரணம்னா அவனோட முகம் அந்த மாதிரி முகம், அந்த மாதிரி ஒரு பவ்யம், அந்த மாதிரி ஒரு சாந்தம், அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம், இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு நாள் 2 நாளில் 35 வருஷமாக ஏமாந்துட்டு இருக்கிறேன் நான். இன்னும் ஏமாறுவீங்கன்னு கேட்டால் வேறு வழி இல்லை. இனியும் அடுத்த வருஷம் வாழ்நாளெல்லாம் ஏமாறுறதை தவிர வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆகினால என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த பவியமாக வச்சுக்கிறது, முகத்தை வச்சுக்கிறதெல்லாம் நல்லது தான். இது ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு பாருங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், பரவாயில்லப்பா கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான் சொல்லவே இல்லை. வெறுக்கிறேன், துர்நாற்றம், வெளியே போ, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார்.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை முகருகிறாரா, நீங்கள் கொண்டு வருகிற பலியை முகருகிறாரா என்று சொல்லி கேட்டால், கர்த்தர் யாரைத்தான் முகருகிறார் என்று சொன்னால் உங்களைத்தான் முகருகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? ஆண்டவரே, என்னையே நான் ஜீவ பலியாக கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு ஏற்கும் பலிகள் இங்கே சொல்லப்படுற சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தகன பலி உனக்கு பிரியமானதல்ல, நறுங்குண்டதுமான ஆவியின் புறக்கணீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எடுத்து பொடியாக இடிக்கணும், அப்போ அதை நொறுங்கணும். அப்போ நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற பலியை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். பவுலினுடைய வார்த்தைகள் என்ன வருகிறது என்று சொல்லி கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சத்தமாக படிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படியுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். We are the aroma of Christ. நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாயிருக்கிறோம். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா. கர்த்தர் தாமே இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக என்கிறதான வாழ்த்துதலோடு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.